புதுக்கோட்டை அருகே கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்த கலைமினி என்ற பெண்ணுக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் 3வது முறையாக கர்ப்பமாக இருந்துள்ளார். இந்நிலையில் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என தெரிந்து கொள்ள பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையை நாடியுள்ளார். அவர்களும் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கருவில் இருக்கும் குழந்தையை கலைப்பதற்காக அதே மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். கருக்கலைப்பின் போது எதிர்பார்த்த விதமாக கலைமணி உயிரிழந்துள்ளார். அதிர்ச்சியடைந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையின் முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தையின் பாலினத்தை சட்டவிரோதமாக தெரிவித்து அபார்ஷன் செய்த மருத்துவமனையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. பிரேத பரிசோதனையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 4 மணிக்கு என் பொண்ணு போயிருக்குது. பிறண்டாவத்துக்கிட்ட போய் 10,000 பணத்தை கட்டி ஸ்கேன் பண்ணியிருக்கிறா. பொண்ணா அண்ணான்னு பார்க்க உங்களும் தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் வீட்டுக்கு போய்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரரை கேட்டுக்குன்னு வர்றேன் சார்னு சொல்லியிருக்கிறது. இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ வீட்டுக்கு போய் தந்தானே மறு தடவை வர்றப்ப இன்னும் 10,000 கட்டி தான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஒத்துக்கிட்டுருச்சு. அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்ன பண்ணலைங்கிறது எனக்கு தெரியாது. போன பிள்ளைய காணுமே வர்றாள் என்னன்னு போன் எடுத்து கேட்டாங்க. எங்க அட்மிஷன் போட்டாங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஆணோ பெண்ணோ குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்தால் அவர்கள் நல்ல நிலைக்கு வருவார்கள் என்றும், மாறாக பெண் என்றால் கருவிலேயே அழிக்க முயற்சிக்க கூடாது என்றும் புதுக்கோட்டை ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். ஒரு தாய் முதல் குழந்தை பெண், 2வது குழந்தை பெண், 3வது ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது உடனடியா போய் அது இல்லீகலா சட்டத்துக்கு விரோதமாக போய் ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன்ல இருக்கிற குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை அழிக்க முற்பட்டாங்க. அந்த முயற்சியில அந்த தாயும் இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த 2 குழந்தைங்களும் அனாதையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு முயற்சி நம்மளோட கிராமத்திலயோ இல்ல நம்மளோட மாவட்டத்திலயோ எங்கேயுமே நடைபெறக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாம் உறுதியோடு இருக்கணும். எந்த குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப நம்ம கல்வி மட்டும்தான், அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, கல்வியை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உயர்வாங்க அப்படின்றத நீங்க தயவுசெய்து மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு முயற்சி தயவு கூர்ந்து ஈடுபடாதீர்கள் அப்படின்ற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே யாராவது போறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி போறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க தயவுசெய்து எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க. கால் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்றதும், எந்த ஸ்கேன் சென்டர்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற தகவலை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் சென்டர் மேல நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம். புதுக்கோட்டை அருகே கருவை கலைக்க சென்ற கலைமணி என்ற பெண் சிகிச்சையின் போது உயிரிழந்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் உறுதியளித்தபடி மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தி எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்து உடலை பெற்றுக்கொள்வதாக கலைமணியின் உறவினர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த கலைமணியின் பிரேத பரிசோதனை நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.